என்னை ஆதரித்து வாழ வைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க. திருமணம் அப்படின்றது ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருப்ப முனை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சரியான ஒரு வாழ்க்கை துணை, அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய துணிவும் துணையும் அவங்க வாழ்க்கை துணை அவங்களுக்கு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை துணை சரியாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுக்கும் முன்னேற்றத்துக்கும் அழியாத கீர்த்தியும் அவங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வாழ்க்கை துணை சரியாக அமையலை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு உயர்வான நிலையில் இருந்தாலுமே கீழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சில சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே பெண்கள் அப்படின்றவங்க ஆண்களை விட புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் ஒரு விஷயத்தில் நல்லா கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களானவர்கள் ஆண்களை விட வேகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களும் கூட. அது சோகமாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, ஆத்திரமாக இருந்தாலும் சரி, கோபமாகவும் வெறியாகவும் மாறக்கூடிய சில சந்தர்ப்பங்களும் ஏற்படுவது உண்டு. ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை காட்டிலும் சக்தியும் திறமையும் கோபமும் சற்று குறைவுதான் அப்படின்னே சொல்லலாம். சில சாமுத்திரிகா லட்சணப்படி இது போல அறிகுறிகள் அமைப்புகள் சில பெண்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்கள் ஆண்களை விட சக்தி பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த பெண்கள் கிட்ட ஆண்கள் அடங்கி போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த பெண்கள் கிட்ட ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுக்கிட்டா ஒரு இடத்துல சண்டையும் ஏற்படாது, பிரச்சனையும் வராது. அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு நெற்றி மேல் நெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சொட்டை மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நெற்றி நல்லா பெருசாகவும் அகலமாகவும் இருக்கும். இது போல பெண்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் இருப்பாங்க. இது போன்ற பெண்கள் கிட்ட நம்ம அதிகமாக அவங்கள அடக்குமுறை செய்யக்கூடாது. அவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் தவறு அப்படின்னு அவங்கள மட்டம் தட்டவே கூடாது. தொடர்ந்து இது மாதிரி ஒரு ஆண்மகன் ஒரு கணவன் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும்தான் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோபத்தால் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் குடும்பத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும். இது போன்று அதிக படர்ந்த நெற்றியும் மேல் நெற்றியும் கொண்ட பெண்கள் புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் இருப்பாங்க. இது போல வாழ்க்கை துணை ஒருத்தவங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அந்த பெண்ணை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து சில பெண்களுடைய மூக்கு ரொம்ப கூர்மையாக இருக்கும். கூராக மூக்கு கொண்ட பெண்கள் ரொம்பவுமே புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மேலோட்டமாக பார்க்கவே மாட்டாங்க. அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக யோசித்து அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக அனலைஸ் பண்ணி தான் அவங்க முடிவே எடுப்பாங்க. இது போல குணம் கொண்ட ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மேலாட்டமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் சொன்னால் நீ கேட்க மாட்ற அப்படின்னு அவங்க கிட்ட வீண் விவாதம் செய்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். கூர்மையான மூக்கு கொண்ட அமைப்புடைய பெண் உங்களுக்கு மனைவியாக அமைஞ்சாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் அந்த ஒரு விஷயம் கடந்த காலம், எதிர்காலம் மற்றும் நிகழ்காலம் இந்த 3 காலகட்டத்துக்கும் அந்த விஷயம் எப்படி செயல்படும் அப்படின்னு பல்வேறு கோணங்களில் அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் சொல்லலை அப்படின்னா அவங்க இது எல்லா விஷயத்தையும் பல்வேறு கோணங்களில் யோசித்து
ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயம் சரி வருமா சரிப்பட்டு வராதா அப்படின்னு முடிவெடுத்து தப்பான ஒரு விஷயமாக இருந்தால் இது தப்பு இது செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை சரியான ஒரு விஷயமா இருந்தால் அதை மேலும் சிறப்பாக செய்கிறதுக்கு புதிய புதிய யோசனைகளையும் அவங்க உங்களுக்கு தருவாங்க. இந்த விஷயத்தை ஏற்றுக்க புரிஞ்சுக்கக்கூடிய கணவனாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதை விட்டுட்டு தான் அப்படின்ற எண்ணத்திலையும் தலைகணத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் கணவராக அமையும் போது வீண் விவாதமும் சண்டையும் தான் ஏற்படும். மேலும் சில பெண்களுக்கு காது சின்னதாக இருக்கும். காது சின்னதாக இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவாகவே கொஞ்சம் சந்தேக குணம் கொண்ட பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அமைப்பு கொண்ட பெண் உங்களுக்கு மனைவியாக வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தயவு செஞ்சு அதை ஓப்பனாக உண்மையாக ஷேர் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு முறை நீங்கள் போய் சொன்னாலோ ஒரு முறை நீங்கள் தப்பு பண்ணாலோ அதை அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக பதிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அவங்க எளிதில் நம்பவே மாட்டாங்க. உங்கள் மீது வீண் சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இதனால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். உங்கள் மனைவிக்கு காது சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஓப்பனாக தெளிவாக உண்மையாக செஞ்சுருங்க. இதனால் வீண் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படாமல் நீங்கள் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த மனைவி தன்னோட கணவன் மீது அதிக அக்கறையும் பாசமும் விசுவாசமும் வச்சுருப்பாங்க. இதுபோல் மனைவி கிட்ட நீங்கள் ஏமாற்றுவதோ பொய் சொல்கிறதோ தெரிய வந்தால் மிகப்பெரிய பிரச்சனையும் மிகப்பெரிய விபரீதமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ரொம்ப உண்மையாக விசுவாசமாக இருக்காங்களோ அவங்கள எந்த காரணத்து கொண்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே இல்லை எவ்வளோ பெரிய வெகுமதி வந்தாலும் கூட அவங்கள நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அவங்கள ஏமாற்றவும் கூடாது. உங்கள் மனைவிக்கு காது ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட உங்கள் மீது அவங்க அதீத விசுவாசமும் உண்மையாகவும் இருப்பாங்க. அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் ஏமாற்றாமல் சந்தோஷமாக வச்சிருக்கிறது உங்களுடைய கடமை. அடுத்த ஒரு அறிகுறியாக கால் பாதம். இதில் கட்டை விரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த விரல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது தலைமைத்துவம், அதாவது ஒரு வீட்டில் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவரை விட அந்த அமைப்பு கொண்ட பெண்கள் தலைமைத்துவத்தில் தலை சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள விட முடிவெடுக்கிறதுலையும் அவங்கள விட ஒரு விஷயத்தில் சிந்திக்கிறதுலையும் சிறந்து விளங்குவாங்க. அதனால தான் கட்டை விரலை விட அந்த விரல் நீண்டு இருக்கும். இது போல அமைப்பு கொண்ட பெண்கள் இருக்கிற வீட்டில் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நடந்தாலே அந்த வீட்டில் பிரச்சனையே வராது. நாம் யோசிக்கிறத விட இது போல அமைப்பு கொண்ட பெண்கள் யோசிக்கிறது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். அதே போல் அந்த வீட்டு குடும்ப தலைவன் முடிவெடுக்கக்கூடிய காலம் மிக பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது போன்ற அமைப்பு கொண்ட பெண் எடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய காலம் ரொம்ப குறுகிய காலம், ரொம்ப சீக்கிரத்திலேயே ஒரு டெசிஷன் மேக்கிங்கை எடுப்பாங்க. நல்ல ஒரு முடிவாகவும் அவங்க எடுக்கிற முடிவு இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய வழியும் தன்மையும் அறிவும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. ரொம்பவுமே தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட பெண்ணாகவும் அவங்க இருப்பாங்க. மேலும் குடும்பத்துக்காகவே எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய போர் குணம் கொண்ட பெண்களாகவும் அவங்க திகழ்வாங்க. இந்த அளவுக்கு சக்தி கொண்ட பெண்கள் உங்களுக்கு மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த குணங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அனுசரிச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா குடும்பம் சந்தோஷமாகவும் வாழ்க்கை நல்ல உயர்வாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு போட்டிக்கு போட்டியாக நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா வீண் விவாதம், சண்டை சச்சரவுகள், விபரீதமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்குமே வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே பெண்கள் ஆண்களை விட அதிக புத்திசாலியாகவும் புத்தி கூர்மையாகவும் அறிவும் ஞானமும் உடையவர்கள். அதுபோல
ஆண்கள் பெண்களை விட ரொம்பவே நிதானமாகவும் கோபம் குறைவாகவும் அதிக உடல் வலிமையும் உடையவர்கள். இது இரண்டும் சேரும்போது, அதாவது மன வலிமையும் உடல் வலிமையும் சேரும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மிக உயர்வாக இருக்கும். கணவனுடைய உடல் வலிமையும் பெண்ணினுடைய மன வலிமையும் மற்றும் அறிவும் சேர்ந்து அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உயர்வையும் தரும். மனைவியை புரிஞ்சு கொண்டு நடக்கக்கூடிய கணவன் இருக்கிற வீட்டில் பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் சண்டை சச்சரவுமே ஏற்படாது. மனைவியினுடைய திறமையும் மனைவியினுடைய அறிவையும் பாராட்டக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணவன் இருக்கும் இடத்துல பிரச்சனையும் வராது, வீண் விவாதங்களும் வராது. அதே போல கணவனுடைய திறமையையும் கணவனுடைய சக்தியையும் பாராட்டக்கூடிய, அதை புரிந்து கொண்டு அதை மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய பெண்கள் இருக்கிற வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.